Hi friends, நான் உங்கள் சக்கி. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல்ல போயிட்டு இருக்க எக்ஸல் ஃபார் பிகினர்ஸ் இன் தமிழ் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சம் ப்ராடக்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோ. இதுக்கு முந்தின வீடியோல நம்ம சம் ப்ராடக்ட்ட பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் கொடுத்திருக்கோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப நமக்கு இது ஈஸியா இருக்கும். சரி வாங்க இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்னன்னா மல்டிபிள் கிரைட்டீரியா பேஸ் பண்ணி ஒரு கண்டிஷன்ஸையோ இல்ல லாஜிக்கல் டெஸ்ட் யூஸ் பண்ணி ஒரு கண்டிஷனையோ வச்சு சம் ப்ராடக்ட் எப்படி பண்ணலாம் அப்படின்றது தான். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம லாஜிக்கல் டெஸ்ட்டை புரிஞ்சுப்போம். ஏன்னா அதுதான் இதுக்கு பேஸ் மற்றதுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லாஜிக்கல் டெஸ்ட் பார்த்துக்கலாம். லாஜிக்கல் டெஸ்ட்னா என்ன? ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு செக் பண்ணுற மாதிரி கேசஸ் இருக்கும். சரி, ஃபர்ஸ்ட் வாங்க நம்ம பார்க்கலாம். இந்த கேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், எப்பெல்லாம் காலம் ஏ காலம் பியை விட பெருசா இருக்கோ அப்போ அதை மட்டும் கவுண்ட் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு நமக்கு வேணும். ஸோ நமக்கு வேண்டியது எத்தனை காலம் ஏ காலம் பியை விட பெருசா இருக்கு அப்படின்றது தான். ஸோ அதை நம்ம எப்படி போடலாம்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட் காலம் ஏ எப்போ காலம் பியை விட பெருசா இருக்குன்னு போடுறோம். 0 வந்திருக்கு. ஆனா நமக்கு எப்போ காலம் ஏ காலம் பியை விட பெருசா இருக்கு? இந்த மூணுமே காலம் ஏ விட பெருசா தான் இருக்கு. ஸோ நமக்கு 3ன்னு வந்திருக்கும். ஆனா இங்க வரல. ஏன் அப்படின்னு சொன்னா, இப்போ நம்ம இந்த ஃபங்க்ஷன் எஃப்எக்ஸ் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். ஸோ ஃபர்ஸ்ட் செக் பண்ணிட்டு ஃபால்ஸ் கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் 80 100 விட பெருசான்னு ஃபால்ஸ், 120 60 விட பெருசா ட்ரூ, 160 40 விட பெருசா ட்ரூ, 200 180 விட பெருசா ட்ரூ அப்படின்னு கொடுத்துருச்சு. ஸோ கரெக்டாக தானப்பா வந்திருக்கு. ஏன் வேல்யூ வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதை வச்சு நம்மளால மல்டிப்ளை பண்ண முடியாது. மல்டிப்ளை பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நம்பர் வேணும். ஸோ இதை எப்படி நம்ம நம்பராக மாற்றலாம் அப்படின்னு சொன்னால், இதை நம்ம இன்னொரு ப்ராக்கெட்குள்ள போட்டுக்கலாம். இங்கே 2 ஹைஃபன் கொடுத்துரும். இது பேர் அனரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால், ட்ரூவையும் ஃபால்ஸையும் 1 0வா மாற்றும். சரி வாங்க இப்போ பார்க்கலாம். 3 அப்படின்னு கரெக்டாக வந்துருச்சு. இப்போ மறுபடியும் இதை கிளிக் பண்ணி பாருங்க. இங்கே பாருங்க, எங்கெல்லாம் ஃபால்ஸ் இருந்ததோ அங்கெல்லாம் 0வாகவும், எங்கெல்லாம் ட்ரூ இருந்தோ அங்கெல்லாம் 1ஆகவும் மாற்றி, ஸோ 1 + 1 + 1 = 3 அப்படின்ற ஆன்சரை இங்கே கொண்டு வந்து கொடுத்துருச்சு. ஸோ இப்படி தான் லாஜிக்கல் டெஸ்ட் பண்ணும்போது நம்ம சம் ப்ராடக்டை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கிளியர் பண்ணிட்டோம். செகண்ட் எக்ஸாம்பிள்குள்ளே வாங்க. இப்போ நம்ம டெக்ஸ்ட் ஃபங்க்ஷன் வச்சு எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால், எங்கெல்லாம் ஃப்ரூட் ஆப்பிளாக இருக்கோ அதோட கவுண்ட்டை எனக்கு சம் பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்ல போகிறோம். ஓகேங்களா? இது எப்படி பண்ணலாம்? ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட் அதே தான். ஸோ ஃபர்ஸ்ட் எங்கெல்லாம் இது ஆப்பிளாக இருக்கோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் இதை சம் பண்ணி எடுத்துட்டு வான்னு கொடுக்க போகிறோம். இதை கொடுத்துட்டோம். ஸோ இங்கே நம்ம என்ன கொடுக்கணும்? ஸோ இப்படியே கொடுத்தா நமக்கு என்ன வரும்? 0. இதை நமக்கு மாற்றணும்னா இங்கே பாருங்க, ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ அப்படின்னு வந்திருக்கு. இதை நம்ம மாற்றணும்னா என்ன பண்ணணும்? இங்கே போயிட்டு 2 ஹைஃபன் கொடுக்கணும். கொடுத்துட்டு போய் பாருங்க நமக்கு இங்கே என்ன வந்திருக்கும்னு சொல்லிட்டு 1 0 0 அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ இப்போ 115 is 15, 075 is 0. அதாவது எங்கெல்லாம் ஆப்பிள் இருக்கோ அதெல்லாம் 1ஆ மாறிடும். கரெக்டுங்களா? ஸோ இதுனாலும் 1. சரி, இங்கே நம்ம ஆன்சர் போட்டுக்கலாம். 1, மற்றதெல்லாம் 0. ஸோ இதுவும் 0, இது 1, இது ரெண்டும் 0, இது 1, மறுபடியும் இது ரெண்டும் 0, இது 1. இதுதானே ஆன்சர். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம செக் பண்ணியிருக்க கண்டிஷனுக்கு இதுதான் ஆன்சர். ஸோ செகண்ட் நம்ம என்ன பண்ணுறோம்? இதை மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வரணும். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷனுக்கு இது என்ன பண்ணுது? 1 × 15 போட்டுட்டு இங்கே எடுத்துட்டு வந்துட்டு இதை சம் பண்ணி நமக்கு 600 அப்படின்னு சொல்றது இங்கே கொடுத்தது. ஸோ இந்த வேலையை தான் இங்கே நமக்கு இங்கே சம் ப்ராடக்ட் பண்ணுச்சு. ஓகேங்களா? ஸோ நம்ம செகண்ட் எக்ஸாம்பிள் கிளியர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் என்ன பண்ணியிருக்கோம்?
லாஜிக்கல் டெஸ்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ஒரு டெக்ஸ்டாக இருக்கா ஒரு காலம், ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் கொடுத்துட்டு இது இந்த காலமில் ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துட்டு அதை பேஸ் பண்ணி அடுத்த காலமை நம்ம சம் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுக்கு முன்னாடி கவுண்ட் பண்ண யூஸ் பண்ணோம். இங்கே ஒரு காலமை சம் பண்ண எடுத்துகிட்டு வந்திருக்கோம் ஒரு க்ரைட்டீரியா கொடுத்து. அடுத்த எக்ஸாம்பிள் போகலாம். மூணாவது எக்ஸாம்பிள் என்னன்னு சொன்னால் அதே தான், ஆனால் இப்போ நமக்கு இதோட மல்டிப்ளிகேஷன் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். அதே தான். ஸோ இங்கே ஆப்பிள், இங்கே ஆப்பிள், இங்கே ஆப்பிள், இங்கே ஆப்பிள், இதை தான் செக் பண்ண போகிறோம். ஆனால் இங்கே என்ன கொடுக்க போகிறோம்னா எதெல்லாம் 120க்கு மேலே இருக்கோ, கவுண்ட் 120க்கு மேலே விற்றுருக்கோ அதை மட்டும் எடுத்துகிட்டு வான்னு சொல்ல போகிறோம். அப்போது எங்கெல்லாம் ஆப்பிள், இந்த ஆப்பிள் இங்கே 120க்கு மேலே இருக்கா? இல்லை. ஸோ இது கிடையாது. இது 120க்கு மேலே இருக்கா? கிடையாது. இது 120க்கு மேலே இருக்கா? ஆமாம். இது 120க்கு மேலே இருக்கா? ஆமாம். ஸோ இந்த டெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்ன கொடுக்கணும்? ஈக்குவல் டு சம் ப்ராடக்ட். நம்ம என்ன கொடுக்குறோம்? ஃபர்ஸ்ட்டு எப்போ இது ஈக்குவல் டு ஆப்பிளாக இருக்கோ, ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன கொடுக்கணும்? ஆப்ரேட்டர் கொடுக்கணும், கமா செகண்ட் கண்டிஷன் கொடுக்குறோம். ஸோ மறுபடியும் ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி எப்போ இது உங்களுக்கு 120க்கு மேலே இருக்கோ அப்படின்னு செக் பண்ணிக்கிறோம். அப்போது இங்கேயும் என்ன வரணும்? லாஜிக்கல் டெஸ்ட் ட்ரூ ஃபால்ஸ்னு வரும். அதனால் ஆப்ரேட்டர் கொடுக்குறோம். அடுத்தது மூணாவதா இந்த காலமை கொடுக்குறோம். சரிங்களா? இந்த காலமை நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு என்ன ஆகும்? 5100 எப்படி வந்திருக்கு? இது 4 1, மற்றெல்லாம் 0, இது 0, இதுக்கு ஈக்குவலாக 0, இது 1, இது 1, மற்றெல்லாம் 0 இல்லைங்களா? 0 போட்டுக்கலாம். இந்த நம்பரை அப்படியே போட்டுக்கலாம் இங்க. இது என்ன பண்ணுதுன்னு சொன்னால் ஈக்குவல் டு திஸ் மல்டிப்ளைட் பை திஸ் மல்டிப்ளைட் பை திஸ் கொண்டு வந்துட்டு இங்கே டோட்டலாக சம் பண்ணிட்டு 5100 அப்படின்றத கொண்டு வந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ இப்படி தான் இது ஒர்க் பண்ணுச்சு. சரி, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா ஃபோர்த் எக்ஸாம்பிள்குள்ளே போகலாம். இதை மல்டிப்ளை பண்ணி எடுத்துகிட்டு வரணும் எனக்கு. சரிங்களா? அதாவது 15 × 300 அப்படின்னு தான் நமக்கு வரணும். அது எனக்கு வேணும். அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கேஸையே நம்ம கீழே போய் போடலாம். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் இங்கே க்ரைட்டீரியா நம்ம வேறவா கொடுக்க போகிறோம். ஸோ சம் ப்ராடக்ட் ஃபர்ஸ்ட் செக் என்ன பண்ண போகிறோம்? நம்ம இதுக்கு முன்னாடி கொடுத்த மாதிரியே எங்கெல்லாம் இது ஆப்பிளாக இருக்கோ அது வேணும், அது அப்படியே கொடுத்துக்கலாம். அடுத்தது செகண்ட் க்ரைட்டீரியா நம்ம என்ன கொடுத்துருந்தோம்? இங்கெல்லாம் இது 120க்கு மேலே இருந்ததோ அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மூணாவதாக நம்ம என்ன கொடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த காலமை மறுபடியும் கொடுத்துட்டு நாலாவது அரேவா இந்த காஸ்ட்டை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நமக்கு 12,64,500 அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இது எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இந்த 10 அப்படின்றது இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி, ஓகேங்களா? ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகலையோ அதெல்லாம், ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் மேட்ச் ஆகாததுக்கு இங்கே ரெட்டும், செகண்ட் கண்டிஷன் மேட்ச் ஆகாததுக்கு இங்கே ரெட்டும் வந்துடும். ஸோ எங்கெல்லாம் எல்லோ இருக்கோ அது மட்டும் இங்கே 1 வந்திருக்கு. மூணாவது, ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனுக்கு ஆன்சர் இந்த ரெண்டு காலமில். மூணாவது நான் என்ன சொல்லியிருக்கேன்? இது அப்படியே இங்கே வேணும்னு சொல்லியிருக்கேன். கரெக்டுங்களா? ஸோ அப்போது இதோடது வேல்யூ நமக்கு அப்படியே வந்துடும், இதோட வேல்யூ நமக்கு அப்படியே வந்துடும். ஓகேங்களா? அப்போ நம்ம இங்கே என்ன கொடுப்போம்? ஆன்சர் 1 × 0 × 15 × 300 இவ்வளவுதான். ஸோ இது எல்லாத்துக்குமே போட்டுட்டு நீங்கள் டோட்டலாக சம் பண்ணீங்கன்னு சொன்னால் இங்கே நமக்கு வர ஆன்சர் தான் இந்த 12,64,500.
500 அப்படின்னு சொல்றது. இப்படிதான் நம்ம சம் ப்ராடக்ட்ல இந்த லாஜிக்கல் டெஸ்ட் யூஸ் பண்ணியும் இல்ல மல்டிபிள் கிரைட்டீரியாஸ் ஆர் சிங்கிள் கிரைட்டீரியாஸ் 2 காலம் கம்பேரிசன் கிரைட்டீரியா அப்படியெல்லாம் போட்டு நமக்கு தேவையான வேல்யூவை கவுண்டாவோ இல்ல ஒரு காலம் சம்மாவோ இல்ல 2 காலம் மல்டிப்ளை பண்ணி அதோட சம்மாவோ நம்ம கொண்டு வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் அப்படியே நினைச்சீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம நாளும் பகிர்வோம் சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோஸ்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி, வணக்கம்.